உளிச்சு கொடுக்கண்ணே ப்ளீஸ். சொல்லுங்க பாட்டி, எனக்கு சின்ன வெங்காயமே உளிக்க தெரியாது. அப்படியா கண்ணு? நான் சொல்லித்தரேன் உளிக்க. அம்மா சொல்லியே தரலையா? தரல பாட்டி. சரி இந்தா நான் சொல்லித்தரேன். இந்த சாமி இப்படி தான் உளிக்கணும். இதை வந்து மேலே கட் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழேயும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா இதை அப்படியே உளிச்சா வந்துடும். சரியா? இப்படி தான் செய்யணும் கண்ணு. இன்னும் உங்கள் அம்மா உளிக்க கற்று தரல. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப ரொம்பவுமே நிறையா கொடுத்துடுவாங்க. இதே தான் வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்திலே தான் குழம்பு அற்புதமாக வரும். இப்படி தான் உளிச்சு கையெல்லாம் வலிக்கும், இந்த இதெல்லாம் வலிக்கும். அப்பையும் இது பண்ணும். இது மாதிரி உளிச்சிடுறியா கண்ணு? சரி பாட்டி. நல்லா வருது. சூப்பர் சூப்பர். இப்படி தான் கண்ணை கற்றுக்கணும். ஒவ்வொரு வேளை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு உனக்குன்னு வாழ்க்கை வரும்போது நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜு இந்த மாதிரி சேர்த்துனா ஹாஸ்டலில் இப்படி இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அங்கே ஒரு ரூம் எடுத்தாலும் அங்கே சமையல் செய்யலாம் நீ கற்றுக்கணும். நல்லா அம்மா கிட்ட கற்றுக்கோ. சரி பாட்டி. நல்ல செய்தியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி.